வணக்கம். வெங்கட்புத்திரன். அரியண்ணம் யூடியூப் சேனல் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுதலுக்கு ஆதரவாக தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மானிய கோரிக்கை மீது விவாதம் நடந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில சுற்றுச்சூழல் அமைச்சகம் புதிதாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ஃபாரஸ்ட் பாலிசி 2024 தமிழ்நாடு மாநில வனக்கொள்கை 2024 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது வனக்கொள்கை சட்டம் 1980லையும் வன உயிரினங்கள் பாதுகாப்பு சட்டம் 1972லையும் சில மாற்றங்கள் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, வனத்தை எப்படி பாதுகாக்கிறது, பல்லுயிர்களை மறுசீரமைப்பு பண்றது, ஒரு நிலையான வள மேலாண்மை, சமூகங்களோட பங்கேற்போட எப்படி வனத்தை பாதுகாக்கிறது, ஓகேங்களா? அதாவது காலநிலை எப்படி நம்ம எதிர்கொள்றது, அதை நம்ம எப்படி தணிக்கிறது, ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஒரு வாழ்வாதார ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து எதை உணர்த்துது அப்படின்னா, ஒரு சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுதலுக்கு ஆதரவாக ஒரு அரசு முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை இது வந்து உணர்த்துது. அதனால வந்து மக்களும் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு குறித்து விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தன்னுடைய தனி மனித கடமையாக நினைக்கிறானோ, ஒரு தவறுகள் செய்யும் போது தன்னைத்தானே அவன் வெக்கப்படுகிறானோ, அப்பொழுதுதான் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஏற்படும். மக்கள் பங்கேற்பு இல்லாத எதுவும் 100% வெற்றி அடையாது. ஸோ இன்றும் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடு என்பது ஒரு உயர்மற்ற அளவிலேயே இருக்கிறது. அரசுகளும் உலக அளவிலும் ஐநா போன்ற அங்கங்கள் பல நடவடிக்கைகள் எடுத்தும் பல நிகழ்வுகளை நடத்தியும் மக்கள் இன்றும் அதை பற்றி இப்போதைய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இது வந்து நல்லது கிடையாது. அதனால சுற்றுச்சூழலை பற்றி விழிப்புணர்வை பெற்றுக் கொள்ளுங்கள். அரியண்ணம் யூடியூப் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்படிக்கு வெங்கட்புத்திரன். நன்றி, வணக்கம்.